மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு சில பிரச்சனைகளை மட்டும் தொட்டுட்டு கடந்து போயிடலாம். அது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற சோசப்பு விஜயை யார் என்ன பேசினாலும் பொது வெளியில் அவதூறுன்னு சொல்லி அவங்க எல்லாம் கைது பண்ணுற வேலையை தொடர்ச்சியாக தாவேகா போலீஸ், தமிழ்நாடு போலீஸ்ன்னு சொல்ல வேணாம், நம்ம தாவேகா போலீஸ் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் கூட இந்த காவல்துறை குறித்து கரூரில் முதலமைச்சர் சோசப்பு விஜய் பேசினார் இல்லையா, அவர் என்ன பேசினார்னா, இந்த 41 நெரிசல் மரணங்களுக்கு காரணம் போலீஸ் தான். அது முதலமைச்சர் அவருடைய பையன் உதயநிதிக்காக இங்க இருக்கிற ஒரு கம்பெனி ஓனர் இருந்தார்களே, அவர் மூலமாக அதை இப்படி நடந்தா அப்படி பண்ணுங்க, அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி காவல்துறை எங்களை பத்திரமா கூட்டு வர மாதிரி கூட்டு உள்ள வச்சு 41 பேரை கொண்டு குவிச்சிருச்சு அப்படின்னு காவல்துறை மீது அபாண்டமாக ஒரு பழிய ஒரு முதலமைச்சராக இருக்கிற சோசப்பு விஜய் சொன்னார். ஆக்சுவலாக அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இப்போ ஒரு சிபிஐ வசம் இருக்கிறது. நீதிமன்ற விசாரணையில் சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு குழு வேற கண்காணிச்சுட்டு இருக்கு. இப்படி ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது அந்த வழக்கு தொடர்பாக தீர்ப்பு எழுதுற மாதிரி பேசுகிற விஷயம் இருக்குல்ல, அது கொஞ்சம் இல்லை, நிறையவே திமிரான பேச்சு தான். அது நம்முடைய முதலமைச்சராக இருக்க சோசப்பு விஜயனுடைய அந்த பேச்சு. நான் கூட நினைச்சேன், சோசப்பு விஜய் விட இந்த ஆதவ் அர்ஜுனா, இந்த வலதுகட்ட அமைச்சர், இவர் தான் கொஞ்சம் ஓவரா பேசுறாரு, இவர் தான் வாய் துடுக்கா பேசி அங்கங்க செருப்படி வாங்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா அவரா பேசல. தலைவரே சரியில்லைன்னும் போது அவர் எப்படின்னு பண்ணுவாரு. அதனால இவர் என்ன நினைச்சாரோ அதை தான் அவர் முதல்ல பேசினார். பேசி முதல்ல நைட்டா மக்கள் மத்தியில விட்டு பார்த்தாரு. எதுவும் பெரிய எதிர்ப்பு வரலன்னு அதே பேச்சை கரூர்லயும் அந்த பஸ் மேலே ஏறி நின்று பேசினார். அந்த பஸ் மேலே ஏறி நின்னாலே இப்படிலாம் வந்துடும், கொஞ்சம் மூக்கு புடப்பாயிரும், மூஞ்செல்லாம் விகாரமா வீங்கிரும், ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமா கர்ண கொடூரமா மக்கள்கிட்ட கோவாயசமா பேசுற மாதிரியான தோற்றத்தெல்லாம் நம்ம சோசப்பு விஜய்க்கு காட்டும் போல இருக்கு. அந்த பஸ்ஸோட எஃபெக்ட் அது. எனிவே அப்படி அங்க பேசினார் இல்லையா, அந்த பேச்சுல காவல்துறை மேல பழி சொன்னும் போது நான் கூட நினைச்சேன், என்னப்பா பாவம், காவல்துறை எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அன்னைக்கெல்லாம் அவங்க மட்டும் இல்லைன்னா இன்னும் நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க. இது மாதிரி ரொம்ப அநியாயமா போலீஸ் மேல, அதுவும் தன் கீழ் தன்னுடைய வசத்தில் உள்ள தான் தான் அதிகாரி, தனக்கு கீழே வேலை செய்கிற பணியாற்றுகிற காவல்துறையை இவ்வளோ அபாண்டமாக ஒரு கொலைப்பழி போடுறாரு, இவரெல்லாம் என்ன சிஎம், இதெல்லாம் சிஎம்மாக இருக்கவே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம காவல்துறை மீது பரிதாபப்பட்டோம். ஆனால் ஏன்டா பரிதாபப்படுற, அந்த போலீஸ்க்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், அதெல்லாம் வேலைக்கு ஆகுது, இன்னும் மோசமான நபர்கள் இவங்களால நீ அவரை சீக்கிரமாக நல்லவர்களாக எடை போடாதுன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன சம்பவம்னா, குளித்தலையில் ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா, குளித்தலையில் அவர் திமுக ஐடி விங்கில் அவர் ஏதோ இருக்கார். அவரால் வெளியில் வர முடியாத போல இருக்கு. வீட்டுக்குள்ளேருந்தே அவர் ஏதோ மொபைலில் சிஸ்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் பதிவுகளை போட்டே இருப்பார். ஐடி விங்கில் கொஞ்சம் தீவிரமாக வேலை செய்கிறவர். அவர் பேர் தங்கமணி. திடீர்னு காவல்துறை அவரை போய் டக்குன்னு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகுது, ஸ்ட்ரெச்சரில் வச்சு கூட்டு போகுது. அப்போ யாருக்கும் புரியல, என்னடா ஸ்ட்ரெச்சரில் வச்சு அடிச்சு போட்டாங்களோன்னு நினச்சி மருத்துவமனை கூட்டு போய் அவருடைய உடல் பரிசோதனை எல்லாம் பண்ணிட்டு நீதிமன்றத்தை கூட்டு வராங்க. நீதிபதி செருப்பால் அடிக்காத குறை தான், காரி துப்பாத குறை தான், அசிங்கமா திட்டாத குறை தான், கழுவி ஊத்தி மனசாட்சியே இல்லையாடா அவங்களுக்கெல்லாம், அறிவு இருக்காடா அவங்களுக்குலாம் கேட்கல. அது மட்டும் தான் காவல்துறை பார்த்து கேட்கல நீதிபதி. ஆனா இப்பெல்லாம் ஜெயிலில் அடைக்க முடியாது, கிளம்பு காத்து வரட்டும்னு அவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க. என்ன நடந்தது, அதுவும் ஒரு அவதூறு வழக்குல திமுக எதிர்கட்சியை சேர்ந்தவரை போலீஸ் பிடிச்சதுன்னா எப்படி ஜாமீன் கிடைக்கும், என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கைது செய்யப்பட்ட நபரை ஏன் ஸ்ட்ரெச்சரில் வச்சு கூட்டு போனாங்கன்னா, அவர் ஒரு மாற்றுத்திறனாளி, 2 காலும் நடக்கவே முடியாது. அவரை பார்த்தாலே தெரியும் அவரால் எதுவுமே தன்னால் இயல்பாக எதுவுமே செஞ்சுக்க முடியாது, அடுத்தவருடைய உதவியை நாடுகிற ஒரு மனிதர். அப்படிப்பட்டவரை அவர் ஏதோ போட்டுவிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை போய் உடனடியாக காவல்துறை எவ்வளவு வேகமா வேலை பார்த்துருக்கு பாருங்க, எவ்வளவு வேகமா வேலை பார்த்துருக்கு பாருங்க. எதுக்கெல்லாம் வேகமா வேலை பார்க்கணும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஆகாத வேலைக்கெல்லாம் ஆகாவலியா வேலை செய்யறது, ஆகாவலி ஆட்சி நடந்தா ஆகாவலி வேலை தான் நடக்குங்க. போய் பிடிச்சி அந்த குளித்தலையை போய் கொண்டு போய் அந்த நபரை கொண்டு போய் நீதிமன்றத்தை நிப்பாட்டினா நீதிபதி கழுவி தள்ளிட்டாரு, ஜாமீன் கொடுத்துட்டாரு. நீதிபதிக்கு இருக்கிற இரக்கம் கூட அந்த காவல்துறைக்கு இல்லைன்னா, காவல்துறையை இந்த நம்ம சோசப்பு விஜய் பேசினார் பாருங்க, கொலைப்பழி வச்சாரு பாருங்க, அதெல்லாம் தப்பே இல்லை, ஒன்றும் பெரிய மிஸ்டேக்கே இல்லை. அடிப்படையில் அறிவு இருக்கணும்ல. போய் கைது பண்ண போறீங்களே, உங்க மேலதிகாரியா சொன்னா கூட அவர் யாருன்னு தெரியலங்க உங்களுக்கு, ஐடி விங்ல ஒரு வேலை செய்யற அவர் பேர் தங்கமணி தான் அட்ரஸ், போய் அவரை பிடிங்கன்றீங்க, நீங்க போலீஸ் போயிட்டீங்க. போன உடனே அவருடைய நிலைமையை பார்த்த உடனே, சார் அவருக்கு 2 காலம் செயலிழந்து போயிருக்கு சார், அவர் ஒரு மாற்றுத்திறனாளி சார், அவரை நம்ம என்ன சார் பண்ண முடியும்,
எச்சரிச்சு ஒன்றா வந்துடலாம் சார். நம்ம இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு நம்ம சத்தம் போட்டு வரலாம் சார். அவர் அரெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு அசிங்கமாக போயிடும் சார்னு சொல்வதற்கு கூட அங்கே இருக்கிற எந்த காக்கிகளுக்கும் அறிவில்லைன்னா என்ன பண்ணுறது? மேலதிகாரிக்கு தான் அறிவில்லை, எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அவங்க உடனடியாக ஏசி ரூமில் உட்காந்து உத்தரவு போடுவாங்க. அதை செயல்படுத்துறவங்க, ஸ்பாட்டுக்கு போகிற அதிகாரிகள், ஸ்பாட்டுக்கு போகிற காவலர்கள் கொஞ்சமாவது சென்ஸ் வேணாமா? இன்றைக்கு அது சம்பவம் நடந்திருக்கு. இந்த தாவேகா போலீஸினுடைய அட்ராசிட்டினால அசிங்கப்பட்டு காவல்துறையினுடைய அந்த பேரும் கெட்டு போய் நீதிபதி அசிங்கமா திட்டாத குறையா ஜாமீன்ல விட்டுருக்காரு. வேற கொடூரம் என்ன தெரியுமாங்க? ஏற்கனவே அன்பானந்தன்னு ஒருத்தர் மேல வந்து திமுக ரெஜென்சி கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் மேல பிடிக்க வந்தாங்க. அவர்கிட்டயும் அசிங்கப்படுச்சு காவல்துறை. ஏன்னா அவரையும் சிறையில் அனுப்ப முடியாதுன்னு மறுத்து நீதிபதி ஜாமீன்ல விட்டாரு. ஏற்கனவே எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனை பிடிச்சாங்க, அவரையும் ஜாமீன்ல விட்டாங்க. அவர் வந்து 5 மணி நேரம் விசாரணை பண்ணாங்க. அவர் வெளியே வந்து சொன்னார், என்ன மிரட்டுறானுங்க இவனுங்க, என்ன சொல்லி மிரட்டுறாங்கன்னா, நீ தாவேகாக்கு மாறிடு, திமுக வந்து ரிசைன் பண்ணிட்டு வா, உனக்கு கேட்குற பணம் தரோம், கேட்குற பதவி தரோம், எவ்வளோ வேணாலும் பணம் தரோம் அப்படின்னு பேசுறாங்க. மானங்கடத்தனமா இல்லையா? அசிங்கமா இல்லையா? இதான் ஒரு போலீஸ் பண்ற வேலையா? இதான் வேலையா? காவல்துறை ஏவல் துறையா இருக்கக்கூடாதுங்க. ஆட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு தாவேகா இருக்கு, நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம், நாளன்னைக்கு ஆட்சி மாறலாம், எது வேணா நடக்கும். ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து நிலையான அரசாங்கம் இல்லை, நிரந்தர அரசாங்கம் இல்லை. இன்னொரு விஷயம், இது வந்து மைனாரிட்டி அரசாங்கம், மெஜாரிட்டி அரசாங்கமும் கிடையாது. ஏற்கனவே குதிரை பேர பிரச்சனை கவர்னர்கிட்ட அவ்வளவு புகார் போய் சேர்ந்திருக்கு. கவர்னர் எப்படி இருந்தாலும் நிச்சயமாக ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்க காத்திருக்கிறார். ஒன்றிய அரசாங்கம் வெயிட் பண்ணிட்டே இருக்கு. அமித்ஷாவை இதுவரை சந்திக்க முடியல முதலமைச்சர் சப்பு விஜயால. ஏன்னா அமித்ஷா வந்து சந்திக்க மறுத்து விட்டார். அதான் உண்மை. பாஜகவும் தன் பங்குக்கு புகார்களை அள்ளி கொடுத்துட்டே இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மாற்றுத்திறனாளி கைது பண்ணி காரி துப்பி அசிங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை. இது தேவையா உங்களுக்கு அப்படின்னு ஒரு விஷயம். இதே காவல்துறையோட இன்னொரு செயல்பாடு இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ஒயின் ஷாப்பை மூடணும்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் பல போராட்டங்கள் தொடர்ச்சியாக அங்கே பெண்கள் எல்லாம் சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா சோசப்பு விஜய் பதவி ஏற்றுக்கிட்ட உடனே நான் வந்து பெண்களுக்காக அரணாக நிற்பேன், நான் தாய் மாமன், நான் எல்லாத்துக்கும் நிற்பேன் அப்படிலாம் பேசினார் இல்லையா? பெண்கள் நினச்சிட்டாங்க நம்ம ஓட்டு போட்டு நம்ம சொன்ன உடனே எல்லா கடையும் மூடிடுவாங்கன்னு நினச்சாங்க. இந்த அரசாங்கம் காசு வச்சிருக்கணும் ஒரு மாதிரி, காசு இல்லாதவங்க ஒரு மாதிரி வேலை பார்க்கணும்னு தெரியல. வந்த 50 நாள்லயே கந்தலாய் போய் ஊர் முழுக்க காரி துப்பிட்டு இருக்காங்க. இப்போ இது எங்க நடந்திருக்குன்னா, அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் கோடாலி அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல எல்லா பெண்கள் ஆண்கள்லாம் திரண்டு போய், கூடவே பள்ளி மாணவிகள் யூனிஃபார்மோடு போய் போராட்டத்துக்கு போறாங்க. ஸ்கூல் பசங்கள்லாம் போராட்டம் நடத்தி பார்த்தது இல்லை, பெரும்பாலும் போக மாட்டாங்க. ஸ்கூல் பசங்க, சின்ன சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்துன்னு போய் ஒரே போராட்டம், அந்த கடையை மூடுன்னு. எந்த கடைன்னா ஒயின் ஷாப்பை மூடுன்னு வந்து பிரச்சாரம் பண்ணா, காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைந்து போக சொல்வது தான் அடிப்படையில் செஞ்சிருக்கணும். ஏன்னா பெண்கள், குழந்தைகள், பள்ளி மாணவ மாணவிகள் இவங்கள கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை தான் நடத்தணும். ஆனா அவர்களை ஓட ஓட விரட்டி தடியால் அடித்து காட்டுமிராடித்தனமாக தாக்குதல் நடத்தி அங்க ஒரு 4-5 பள்ளி மாணவிகள் மயங்கி ஊந்துட்டாங்க. போலீஸ் அடியில பயந்து போய் மயங்கி ஊந்து அவங்கள வச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு போராட்டம். ஆனால் இந்த செய்தி கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. நான் அந்த எக்ஸ் தளத்தில் சில வீடியோக்கள்லாம் பார்த்தேன். சரி, ஓகே, மெயின் ஸ்ட்ரீம் சேனல்களில் ஒரு செய்தியாக வரும், வந்த பிறகு நம்முடைய பார்வையாளருக்கு அந்த செய்தியை சொல்லுவோம் அப்படின்னு காத்திருந்தேன். 2-3 நாள் ஆயிடுச்சு, எந்த பெரிய ஊடகங்கள்ல அந்த செய்தி வரவே இல்லை. ஆனால் அது இப்போ பெரிய பூதாகரமாக ஆன உடனே இப்போ எல்லாரும் அதை பேசு பொருளாக மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தாவேகா அரசாங்கத்தினுடைய தலைவராக இருக்கிற சப்பு விஜய் முதலமைச்சர், நான் பெண்களுக்கு அரணாக நிற்பேன், குழந்தைகளுக்கு அரணாக நிற்பேன், நண்பா நம்பீஸ் குட்டீஸ் உங்க தாய்மாமன் நானு அப்படின்னு பேசினார் இல்லையா? அந்த தாய்மாமன் பண்ற வேலையா இது? அந்த காவல்துறையை வச்சுக்கிட்டு, அவர் கையில் இருக்கிற காவல்துறையை வச்சுக்கிட்டு ஓட ஓட அடிச்சு விரட்டி இருக்கிறீங்களே, கீழே விழுந்து அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து காயம் ஏற்பட்டு மயங்கி விழுந்திருக்காங்களே, இதற்கெல்லாம் தாய்மாமன் என்ன பதில் சொல்ல போறாருன்னா, அவர் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. அவரு ஆபீஸ் திறக்க போறாரு, அப்படி இப்படி கையாட்டின்னு போறாரு, அங்க போறாரு, சின்ன பிள்ளை மாதிரி கார் வச்சு விளையாடிட்டு இருக்காரு. ஒரு கார் நிறுவனம் அவருக்கு வந்து மினியேச்சர் கார் கொடுத்துருக்காங்க, சின்ன பிள்ளை மாதிரி திறந்து டோரை திறந்து விளையாடிட்டு இருக்காரு. இதுக்கு தான் லாய்க்கி. அரசாங்கம் நடத்துறதுக்கு, நிர்வாகம் நடத்துறதுக்கு லாய்க்கு இல்லை. லாய்க்கு இருந்தால் 50 நாள்ல இந்த மாதிரி சிரிக்கிற விஷயங்கள் நடக்குமா? நடக்காது. எனவே இது வந்து மிக மிக கண்டிக்கத்தக்க விஷயம். மாணவிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கண்டனத்துக்குரியது மட்டுமில்ல, அந்த தாக்குதலை முன்னின்று நடத்திய காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் அங்கிருந்து சஸ்பெண்ட் செய்யப்படணும். அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்.
பெண்களை குழந்தைகளை பள்ளி குழந்தைகளை சீருடையில் இருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகும் விரட்டி விரட்டி தாக்குதல் நடத்தியது யார் சொல்லி நடத்தி? இதுதான் தாய்மாமன் பண்ற வேலையா? தமிழ்நாடு போலீஸ் சோசப் விஜயா காட்டி கொடுக்குதா இல்ல ஏவல் துறையாக வேலை செய்தா? யாருனாலும் அப்படிதான் செய்வீங்களா? கொஞ்சமாவது மனசாட்சியோட இருக்க மாட்டீங்களா அப்படின்ற கேள்வியை எல்லாரும் எழுப்புகிறார்கள். அதே கேள்விதான் நம்ம ஒரு பத்திரிகையாளர்னா நம்மளும் எழுப்புறோம். ஸோ அரியலூர் மாவட்டத்தில் நடந்த அந்த சம்பவம் மிக மிக கண்டனத்துக்குரியது. அது சம்பந்தமாக தொடர்புடைய நபர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படணும். ஆனா எடுக்குமா இந்த அரசாங்கம் அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்புறம் மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா, முன்னாள் அமைச்சர் ஏவாவேலுக்கு எதிராக ஒரு லுக் அவுட் நோட்டீஸை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுச்சு. ஏன் லுக் அவுட் நோட்டீஸ்னா, லுக் அவுட் நோட்டீஸ்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுங்க. லுக் அவுட் நோட்டீஸ்னா ஒருவர் மீது குற்றச்சாட்டு இருந்தா அவங்க அந்த பகுதியில் இருந்து வெளிநாடுகளுக்கு விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு தப்பிச்சு ஓடிடக்கூடாதுன்றதுனால எல்லா விமான நிலையங்களுக்கும் இன்னார் வந்தார்னா இவரை நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எங்களுக்கு தகவல் கொடுங்க, இவருடைய நடமாட்டத்தை இவருடைய பயண போக்குவரத்து விஷயங்களை முன்கூடியே எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்றதுக்கான ஒரு எச்சரிக்கை விஷயமாக தான் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்படும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அரசாங்க வங்கிகளில் பல கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு தப்பிச்சு போறவங்களுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸு, தீவிரவாதிகளுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸு, தவறு செய்து கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போறவங்களுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸு, இந்த மாதிரி பெரும்பாலும் பல விஷயங்கள் இருக்கும். அரசியல்வாதிக்கு எதிராக பெருசா லுக் அவுட் நோட்டீஸ் பெருசா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு தொழிலே பிழைப்பே அரசியல் தான். அவங்க ஸ்பாட்ல தான் அதை செய்ய முடியும். அவங்க வெளிநாட்டில் தப்பிச்சு போய் அரசியல் பண்ண முடியாது. தொழிலதிபர் செய்யலாம். தொழிலதிபர் எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே உட்காந்துக்கிட்டு தன்னுடைய செயல்பாடுகளை செய்ய முடியும், தொழில் நடத்த முடியும். ஆனால் அரசியல்வாதிகள், அதுவும் மாநில அரசியல் இருக்கிறவங்க, அந்த மாநிலத்தில் இருந்து தான் அரசியல் பண்ண முடியும் தவிர அவங்க போய் வேறு மாநிலம், இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவர் போய் ஆந்திராவில் உட்காந்துக்கிட்டோ மகாராஷ்டிராவில் உட்காந்துக்கிட்டோ டெல்லியில் உட்காந்துட்டோ நம்ம அரசியல் பண்ண முடியாது, தமிழ்நாட்டு அரசியல் பண்ண முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் தான் பண்ண முடியும். அதனால இந்த லுக் அவுட் நோட்டீஸ்லாம் பெரும்பாலும் அரசியல்வாதி கொடுக்க மாட்டாங்க. அப்போ தாவேக அரசாங்கம் ஏன் கொடுத்துச்சு ஏவாவேலுக்குன்னு? ஏவாவேலு தீவிரவாதியா? ஏவாவேலு என்ன பெரிய சமூக விரோதியா? இல்லை தப்பிச்சு ஓடக்கூடிய லெவலில் எங்கன்னா கடன் வாங்கிட்டு இருக்காரா? இல்லை அவர் மீது ஏற்கனவே தொடர் குற்றங்கள் இருக்கா? லுக் அவுட் நோட்டீஸ் அளவுக்கு என்ன தமிழ்நாடு அரசுக்கு அவ்வளோ பெரிய நெருக்கடி அப்படின்னா, ஈகோ, தான் என்ற அகம்பாவம், ஆணவம், திமிர்த்தனம், அதிகாரம் கையில் இருக்குன்ற ஒரு அகம்பாவம். இன்னும் வேற என்னென்ன வார்த்தைகள் இருந்தாலும் நீங்க அதை போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இதெல்லாம் யாருக்கு இருக்கு அப்படின்னா, அந்த லுக் அவுட் நோட்டீஸினுடைய அடிப்படை நடவடிக்கைகளுக்கு மிக முக்கியமான காரணியாக இருப்பது கண்டிப்பாக அது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற ஆதவ அர்ஜுனா தான். இந்த வளர்ந்துகட்ட அமைச்சர் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் மூக்கு புடப்பா இருந்தால் அதெல்லாம் செய்வார்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவருக்கும் ஏவாவேலுக்கும் ஒரு பழைய தீர்க்கப்படாத ஒரு கணக்கு இருக்கு. என்ன தீர்க்கப்படாத கணக்கு அப்படின்னா, இப்போ அந்த லுக் அவுட் நோட்டீஸ்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. ஆனால் அந்த தடையை எதிர்த்து அவசரமாக தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் ஆகுது. உடனடியாக இந்த வழக்கை நீங்க கையில் எடுத்து விசாரிச்சு அந்த தடையை நீக்கணும் அப்படின்னு பிரேயர் தமிழ்நாடு அரசு சார்பில். ஆனால் உச்சநீதிமன்றம் அவ்வளோ அவசரமான வழக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் இப்போ எடுக்க முடியாது, அப்புறம் பொறுமையாக எடுத்துக்கிறேன், நீங்க சொல்ற நபர் ஆல்ரெடி அவர் வந்துட்டாரப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அந்த வழக்கை எடுக்கவே இல்லை. ஒருவேளை அந்த வழக்கை அவர்கள் எடுக்கிறாருன்னு சொன்னாலும், இங்க ஏற்கனவே ஏவாவேலு சிங்கப்பூர்ல ட்ரீட்மெண்ட் முடிச்சு வந்துட்டார். வந்தவர் ஏர்போர்ட்ல நின்று விஜய்க்கு பதில் சொல்லிட்டார். சப்பு விஜய்க்கு, முதலமைச்சருக்கு ஏர்போர்ட்ல நின்று பதில் சொல்லிட்டார். நான் எங்கேயும் ஓடில திமுக காரங்க ஓடி பழக்கமே கிடையாது, சும்மா தேவையில்லாத வாய் பிடிச்சது மாங்காய் பிடிச்சலாம் பேசாதீங்க, நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்கேன், இந்த பாருங்க இத்தனாம் தேதி நான் டிக்கெட் பண்ணேன், இத்தனாம் தேதி போனேன், அதுக்கு இடையில நீங்க ரைடு பண்ணீங்க, ரைடுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு நான் கிளம்பி போயிருக்கேன், இங்க வந்துட்டேன், அதனால சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்கன்னு அவர் ஏர்போர்ட்லயே சோசப் விஜய்க்கு பதிலடி கொடுத்துட்டார். ஆனாலும் இந்த லுக் அவுட் நோட்டீஸை தூக்கின்னு ஏன் உச்சநீதிமன்றம் வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் போச்சு அப்படின்னு சொன்னா, ஏவாவேலுக்கும் நம்ம வலதுகட்ட அமைச்சராக இருக்கிற ஆதவ அர்ஜுனாக்கும் ஒரு வாய்க்கா தகராறு ஏற்கனவே முன்னாடியே இருக்கு. அவர் திமுகவுக்கு ஆதரவாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த காலத்துல யார் தெரியுமா, நம்ம இந்த ஆதவ அர்ஜுனா. அப்ப இந்த பிரசாந்த் கிஷோர்னு ஒரு ஐபேக் டீம் வந்தது இல்லையா, 2021 காலகட்டத்தில் அவங்களுக்கு உதவி செய்வதற்காக, அந்த டீம்ல அவரும் ஒரு ஆளா இருந்திருக்கார். அப்படி வேலை செய்யும் போது அவர் ஆசைப்பட்டது என்னன்னா, எப்படியாவது நம்ம ஒரு எம்பி பதவி கிடைச்சிரும், நம்ம பணம் காசுல மாமனார் வீட்டு சொத்து நிறைய வாங்கி வச்சிருக்கோம், கோடி கோடியா நம்மகிட்ட பணம் இருக்கு, ஒரு பதவி மட்டும் வாங்கிட்டா டெல்லியில போய் செட்டில் ஆகி நம்ம வேலையெல்லாம் பார்த்துக்கலாம்னு ஐடியா பண்ணி திமுகவில் காய் நகர்த்திருக்கார். அப்போ எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்லாம் அந்த நிர்வாக விஷயங்கள்ல வர்றது,
சீட்டு கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் பிரதானமான இடத்துல இருந்தது. தகவல் தொடர்புகளுக்கு பண பரிவர்த்தனை பண்ணது, நிறைய விஷயங்களுக்கு பண்ணதெல்லாம் ஏவாவேல் தான். அவர் தான் டிசைடிங் ஃபேக்டரா இருந்திருக்காரு. அதனால அவர் மூலமா ஒரு காய் நகர்த்திருக்காரு. ஒரு பக்கம் மாப்பிள்ள சபரீசன் கிட்ட ஒரு காய் நகர்த்திருக்காரு, இன்னொரு பக்கம் ஏவாவேல் மூலமா ஒரு காய் நகர்த்திருக்காரு. ஆனா இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு காண்டாய் போய் அப்ப திமுக வந்து அவரை விரட்டி விட்டவொடனே, ஏன்னா ஒரு ஓவரா பேசினோடனே அவரை விரட்டி விட்டாங்க. விரட்டி விட்டோன்னே அங்கிருந்து அவர் தஞ்சம் புகுந்த இடம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி. யாருன்னா நம்ம ஆதவ அர்ஜுனா. அங்க போய் அவர் வேலையை காட்ட ஆரம்பிச்சாரு. அங்கிருந்து எப்படியாவது மறுபடியும் நம்ம ஒரு எம்பி சீட் கிடைக்கலாமா ட்ரை பண்ணாரு. அங்கேயும் அவருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது. ஆனா அங்க அவர் உள்ள நுழைஞ்ச உடனே அவர் பண்ண வேலைன்னா, இது சின்ன கட்சி, ஈஸியா அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை பணம் கொடுத்து வேலைக்கு வாங்கிடலான்னு அந்த வேலையை செஞ்சாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரி எல்லாரும் அவருடைய வலையில விழுந்துட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பிசிகாவுடைய முடிவுகளை எடுக்க வேண்டிய இடத்துல இருந்த திருமாவளவனால் கூட முடிவுகள் எடுக்க முடியல. அவ்வளவு மோசமான நெருக்கடி ஆயிப்போச்சு. ஒரு கட்டத்துக்கு பார்த்தாரு, ஆஹா நம்மளை கொண்டு போய் இவன் எங்கேயோ தள்ளி விட பாக்குறான்டா, இவனை கட்சியை விட்டு சஸ்பெண்ட் பண்ணதான் சரிப்பட்டு வரோம்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ண உடனே, இனிமே இந்த கட்சி நம்முடைய தந்திரங்களை புரிஞ்சுக்கிச்சு, இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி அங்கிருந்து யாருமே இல்லாம தீயாத்திட்டு இருந்தார் இல்லையா நம்ம சப்பு விஜய், அங்க போய் சேர்ந்துட்டார். சேர்ந்த உடனே என்ன மாய மந்திரம் பண்ணாங்கன்னு தெரியாது, டேராடூன்ல என்ன முடிவு பண்ணாங்கன்னு தெரியாது. கரூர் சம்பவம் 41 மரணம் நடந்தவொன்னு ஓடி போய் ஒளிஞ்சார் இல்லையா டேராடூன், அங்க வட மாநிலங்கள்ல. அங்க போய் ஏதோ வேலை பார்த்து யாருக்கு மூலமா நடந்து பாஜகவோட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வந்து, அப்போதான் அந்த டைம்ல தான் வந்து சிடி நிர்மல்குமார் கொஞ்சம் முன்னாடி தான் உள்ள வந்து சேர்ந்தாரு. எல்லாரும் உள்ள வந்து சேர்றாங்க. சேர்ந்த பிறகு ஒரு ஆட்சி அமைச்சிட்டாங்க. இப்போ எலெக்ஷன்ல ஜெயிச்சு மைனாரிட்டியா இருந்தாலும் ஆட்சி அமைச்சிட்டாங்க. இப்போ நமக்கு ஆட்சி வந்த பிறகு நம்மை மரியாதை குறைச்சலாக நடத்தின, நம்ம அவமரியாதை பண்ண ஏவாவேலுக்கு பாடம் புகட்டணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, அவர் ஏராளமா சொத்து வச்சிருக்காரு. அப்ப அவரை லஞ்ச ஒழிப்புல பிடிச்சாதான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் மீது வந்து லஞ்ச ஒழிப்பு ரெய்டு, பல வழக்குகள் போட்டிருக்காங்க. அந்த வழக்குக்கு ஆதாரம் இல்லை. 40 லட்சம் பிடிப்பட்டதா சொன்னாங்க. எங்கேயுமே எந்த ரெக்கார்டு இதுவரையும் காட்டல. பொய்யா பரப்பி விட்டானுங்க. இவங்களுக்கு ஆதரவான ஜால்ரா அடிக்கிற ஊடகங்கள் அது பெருசா செய்தி போட்டாங்க. எங்கேயாவது எவிடன்ஸ் இருக்கானா? இல்லை, இது வரைக்கும் இல்லை. இது செஞ்சுட்டு மறுபடியும் அவரை ஜாமீன்ல வந்துருவாரு, அவர் மீது வழக்கு போட்டு அவர் அரெஸ்ட் பண்ண முடியலையே, எங்கேயோ ஓடி போயிட்டாருன்னா, ஓடி போயிட்டாருன்னு பசுவால்னு சிங்கப்பூருக்கு போயிட்டாருன்னு கிண்டல் அடிச்சாரு சப்பு விஜய் முதலமைச்சர். ஆனா அதுக்கு அவர் பதில் பண்ணி சொல்லிட்டார், நான்லாம் எங்கேயும் ஓடி பார்க்கலாம் கிடையாதுப்பா, எது வந்தாலும் நான் மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இப்ப அவர் போய் நீதிமன்றத்தில் ஆஜராகிற நாள், அவர் போய் வந்து காவல்துறை அதிகாரி முன்னிலை ஆஜராகிற அந்த நாள்ல உச்சநீதிமன்றத்தில் இந்த எந்த வழக்குன்னா, அந்த லுக் அவுட் நோட்டீஸ் வழக்கு இருக்கு இல்லையா, அது மீண்டும் அங்க போய் இந்த தடையை நீக்க சொல்லி அங்க போனா நீதிமன்றம் காரி துப்பும். ஏன்னா நீங்க சொல்ற ஆளு போலீஸ் அதிகாரி முன்னாடி ஆஜராகி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் எதுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குறீங்க? நீங்க ஆள் தான் இருக்காரு, உங்க முன்னாடி தானே இருக்காரு. அறிவு இருக்கா? அறிவு இருக்காயா உங்களுக்கு? உங்க அரசியல் அறிப்புக்கெல்லாம் எங்க கிட்ட வராதிங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் துரத்தி விட வாய்ப்பு இருக்கு. இந்த அசிங்கத்துக்கு காரணம் இதுதான், இந்த ஈகோ தான். ஆக தாவேக அரசாங்கத்துடைய செயல்பாடுகள்ல பாத்தீங்கன்னா, கல்வித்துறையெல்லாம் ஒரு பக்கம் நாசமாயிட்டு இருக்கு. எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா சப்பு விஜயோட பாட்டை போட்டு ஆடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன். படிக்க பிள்ளைங்களை அனுப்புனா அங்க சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. நாடு நாசமா போயிட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல நம்ம ஓலாமணி வந்து பாடநூல் கழக தலைவர் விளங்கிறோம், ரொம்ப நல்லா விளங்கிறோம். எவ்வளவு அசிங்க வார்த்தைகளை பேச முடியுமா பொது வழியில பேசின ஒரு ஆளு, சின்ன பையன். அடிப்படையா அந்த தகுதி அவருக்கு இல்லை, உண்மையிலே கிடையாது. ஆனா ஜால்ரா அடிக்கிறான், நல்லா மேடையா ஒரு புகழ்ந்து தள்ளுறான்றதுனால புகழ்ச்சிக்கு மயங்கி நம்ம சப்பு விஜய் இருக்காருல முதலமைச்சர், அந்த பதவியை கொடுத்திருக்காரு, பாடநூல் கழக தலைவர் பதவியா. விளங்கிருமா? இனிமே பாடநூல் எல்லாம் பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்படுவாங்க. அவர் அந்த சினிமா பாட்டில் பாடின வரிகள்லாம் இருக்குல்ல, பஞ்ச் டயலாக்லாம், அதெல்லாம் போடுவாங்க. ஏன்னா பாடநூல் கழக தலைவர் வந்து அந்த காலேஜ் ஓனர் கூட ஒரு பேரை முன்னாடி வச்சிருக்க மாட்டார். இந்த ஓலாமணி வச்சிருக்காரு இல்லையா, அந்த பேரை முன்னாடி வச்சிருக்க மாட்டார், அந்த கல்லூரி பேரை. அதையும் என் வாயில நான் சொல்லுவானே, அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான். ஸோ அப்பேற்பட்டவரை தலைவர் ஆக்கியிருக்காங்க. ஸ்கூல்லாம் நாரி போயிருக்கு. இன்னொரு பக்கம் வாடி சிடி கைப்படாத லேடின்னு ஒரு பக்கம் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கார் விளங்குற லெவல்ல. அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு காலை அமைக்கி விட்டுன்னு தடை விட்டுட்டு இருக்காரு. கேட்டா நான் தாத்தா வயசுல இருக்கிறேன் நான். ஓ காரி துப்புறாங்க, நீ எல்லாம் அமைச்சரா இருக்கவே லாய்க்கு இல்லை. ஜால்ரா அடிக்கிறதுனா இப்படி அடிக்கிறது ஜால்ரா. இது ஒரு கொடூரங்கள் தான் பள்ளிகளில் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கடையில பள்ளி மாணவிகளை போலீஸ் வந்து காட்டுமிராடித்தனமா அடிச்சிருக்கு அரியலூர்ல. இன்னொரு பக்கம் வந்து
மாற்றுத்திறனாளியை போலீஸ் பிடிச்சிட்டு போய் காரி துப்பி இருக்கு. லுக் அவுட் நோட்டீஸ்க்கு நீதிமன்றத்துக்கு ஓடுறாங்க ஆள் இருக்கும் போதே. லுக் அவுட் நோட்டீஸ் என்பது அடையாளப்படுத்தப்படாம காணாம அவர் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிருந்தாதான் லுக் அவுட் நோட்டீஸ் எடுக்கணும். அப்ப காவல்துறை எவ்வளவு கேவலமாக நடக்கிறது நடத்தப்படுகிறது என்பது புரிஞ்சுக்கிட்டா சரி. மக்களே, மற்றொரு வீடியோல வேற ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். அதுவரை நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.